இங்க ஒரு சின்ன பையன் முதலையோட வாய்க்குள்ளார படுத்து தூங்கிட்டு இருக்கான். இவன் இப்படி தூங்கிட்டு இருக்கிறத அவங்க அம்மா பார்த்துட்டு பயத்துல பயங்கரமா கத்திட்டு அந்த பையனை கூட்டிட்டு எப்படியோன்னு ஓடிடலான்னு பாக்குறாங்க. ஆனா அதுக்குள்ளார அந்த முதல்ல எப்படியோ அந்த வீட்டோட விண்டோவை உடச்சிட்டு அவங்க முன்னாடி வந்து நின்றுது. அப்படி வந்து நின்று நான் ஒன்னும் ஆபத்தானவெல்லாம் கிடையாது, என்னை பார்த்து நீங்க பயப்படாதீங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கு. ஆனா இது சொல்றது எதையுமே அவங்க அம்மா கேட்கற மாதிரி தெரியல. அந்த பையனை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா இதெல்லாம் கண்டுக்காம அந்த முதல்ல என்ன பண்ணுதுன்னா, அவங்க வீட்டுல ஒரு மசாஜர் இருக்கும், அந்த மசாஜரை எடுத்து உடம்பு ஃபுல்லா மசாஜ் பண்ணிட்டு இருக்கப்ப தெரியாதனமா அந்த மசாஜரை வாய்க்குள்ளார போட்டு முழிஞ்சிருது. அவ்வளவுதான், உடனே அதோட உடம்பு ஃபுல்லா வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல இருக்க பாத்து டப்ல போயிட்டு ஜாலியா பாட்டு பாடிட்டு குளிச்சிட்டு இருக்கு. இது பாட்டு பாடுற சத்தம் அந்த அம்மாவுக்கு கேட்ட உடனே கையில ஒரு தொடப்பத்தை எடுத்துட்டு பொறுமையா வந்து அந்த பாத்ரூமோட டோரை ஓபன் பண்றாங்க. அந்த முதலையும் தன்னோட மானத்தை காப்பாத்திக்கணுமேனு சொல்லிட்டு ஒரு துணி எடுத்து அதோட உடம்பு மறைச்சிக்குது. இதை பார்த்து அந்த அம்மாவும் திரும்ப பயத்துல பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இப்படி இந்த அம்மா கத்துறத பார்த்துட்டு அந்த முதலையும் கத்த ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் அந்த முதல்ல அந்த பையனோட அம்மாவுக்கு என்ன பிடிக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு டேஸ்டான சமையல்லாம் செஞ்சு அவங்களுக்கு ஊட்டி விடுது. அப்புறம் எப்படியோ ஒரு வழியா அவங்க அம்மா கூட நல்லா ஃப்ரெண்ட் ஆயிருது. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு கேக்கெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. இதை பார்த்து அந்த சின்ன பையனுக்கும் ரொம்ப சந்தோஷம். ஆனா இப்ப என்ன பிரச்சனைனா, இந்த பையனோட அப்பாவுக்கு மட்டும் அந்த முதலையை சுத்தமாவே பிடிக்கல. அதனால அந்த முதல்ல என்ன பண்ணுதுன்னா, அவங்க அப்பாவுக்கு ரெஸ்லிங் பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அப்படியே அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அந்த ரெஸ்லிங் ஜெர்சியை தூக்கி போட்டு மேட்சை ஸ்டார்ட் பண்ணிடுது. இப்போ இவங்க 2 பேருக்கு நடுவுலையும் பயங்கரமா சண்டை நடந்துட்டு இருக்குது. இந்த சண்டையில அவங்க அப்பா எப்படியோ அந்த முதலையை ஜெயிச்சிடுறாரு. ஆனா உண்மை என்னன்னா, அந்த முதல்ல அவங்க அப்பாவோட சந்தோஷத்துக்காக வேணும்னே தோத்து போயிருக்கும். அப்புறம் அந்த பையனோட அப்பாவும் தன்னை ஒரு உண்மையான ரெஸ்லர்னு உணர்ந்துடுறாரு. அதுக்கப்புறம் இந்த முதலையும் டெய்லியும் அவங்களோட டான்ஸ் ஆடிக்கிட்டு ஜாலியா வாழ ஆரம்பிச்சிருது.